அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3வது அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போகும், பூதங்கள் வந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் நினையாத நேரத்தில் கர்த்தர் வருவார். ஆமென். நம்ம நினைக்கிற நேரத்தில் அல்ல, நினையாத நேரத்திலே கர்த்தர் வரப்போகிறார். அருமையானவர்களே, அப்ப என்ன நடக்குமா? வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகள் என்ன செய்யும்? எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போவதா இருக்கிறபடியினாலே இது நானும் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி உணர்வுகளாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாய் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நாளிலே நம்ம தியானிக்கிற ஒரு தலைப்பு பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும், ஹோலி கான்டக்ட் அண்ட் காட்லினஸ். அல்லேலூயா. பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் என்ற கலக்கம் நாம் தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. நினையாத நாளிகையிலே கர்த்தர் வரப்போகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்க அறிந்திருக்கிறீர்களே. 1 தெசலோனிக்கேயர் 5:2 இப்படி எழுதுகிறார், நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. நன்றாவே தெரியும் திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்கிறார். மத்தேயு 24:44 நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். நினைக்கிற நேரத்தில் கிடையாது. ஆமென். எப்ப வருவாரு? நினையாத நேரத்தில் வருவார். ஆதலால் நீங்கள் எப்படி இருங்கள்? ஆயத்தமாயிருங்கள். The Son of Man is coming at an hour you do not expect. நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அவர் வருவார். அந்த அன்பானவர்களே, அப்ப நாம் அவருடைய வருகைக்கு எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமா இருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். அது மாத்திரமல்ல, விழித்திருக்கணும். அல்லேலூயா. அதுதான் வெளிப்படுத்தல் 3:3 வாசிக்க முடியும். சர்தை சபையின் தூதருக்கு கர்த்தர் எழுதுகிற பொழுது, நீ மனம் திரும்பு. அல்லேலூயா. மனம் திரும்ப, நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் வேலை நீ அறியாதிருப்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டு வருகையிலே நாம் இருந்து கொண்டு போக வேண்டுமானால் நாம் எல்லா காரியங்களிலையும் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் விட்டு நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? மனம் திரும்பி இருக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, விழிப்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், விழித்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, விழிப்புள்ளவர்களாய் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விழித்து கொண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வஸ்திரங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் நமக்கு என்ன வஸ்திரம் கொடுத்திருக்கிறார்? ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்கிறார், துதி என்ற வஸ்திரம் கொடுத்திருக்கிறார், நீதி என்கிற வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வஸ்திரங்களை எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்கிறவர்கள் பாக்கியவா என்று வெளிப்படுத்தல் 16:15 வாசிக்கிறோம். திருடனை போல வருகிறேன். ஸ்தோத்திரம். விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவா. மனம் திரும்பிக்கணும், விழிப்பா இருக்கணும். விழிப்பா இருந்து வஸ்திரங்களை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு, துதி, நீதி எல்லாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நினையாத நாளிலே இயேசு வரப்போகிறார்.
காண்கிற எல்லாம் அழிந்து போக போகிறது. அப்படி என்றால் நீங்கள் நானும் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்ன கண்பானவர்களே, சோதரம் நீதி உள்ளவர் இன்னும் நீதி செய்யட்டும். ஆமென். பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெளிப்படுத்தல் 22:11 வாசிப்போம் என்ற கண்பானவர்களே. அப்ப கர்த்தருடைய வருகையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காலம்? கர்த்தர் வருகையின் காலம். ஆமென். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இது உலகத்தின் முடிவு காலம். ஆமென். ரெண்டு ஒண்ணுதான், கர்த்தருடைய வருகை, உலகத்தினுடைய முடிவு. அப்படிப்பட்ட முடிவு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எச்சரிப்பாக இருங்கள், எச்சரிக்கை என்று சொல்லி. என்ன கண்பானவர்களே, நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக. அல்லேலூயா. ஆம், நான் நிற்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று ஸ்தோத்திரம் வேதத்தில் வாசிக்கிறோம். என கண்பானவர்கள், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே 6 முதல் 12 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க வேண்டாம். அதில் எச்சரிக்கையாக இருக்க கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் தூக்கி எடுத்தார். ஒரு நாளில பயங்கரமான குழியில கிடந்தோம். பாவம் என்கிற பயங்கரமான குழியிலே, உளையான சேற்றிலே கிடந்தோம். அதுல இருந்து நம்ம தூக்கி எடுத்து கண்மலையாம் தம்மில் என்ன செய்தார்? நம்மை நிறுத்தினார், நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. நிறுத்தி இருக்கிறார் நம்மை. ஒரு நாளை குழிக்குள்ள கிடந்தோம். ஆண்டவர் நம்மை எடுத்து பாவங்கள் எல்லாம் மன்னித்து, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நம்மளை நிற்க வைத்து ஆண்டவர் நம்ம அடிகளை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் மீண்டும் என்ன செய்து விடக்கூடாது, விழுந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. பாவத்திலே, வியாதியிலே, பயத்திலே, கவலையிலே, துக்கத்திலே விழுந்து போய்விடக்கூடாது. ஆண்டு எடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறார். ஒரு நாள் அப்படிதான் கிடந்தோம். பயத்துல, வியாதியில, கவலையில ஆண்டு எல்லாவற்றையும் தூக்கி எடுத்து நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். அப்ப நிறுத்தி வைக்கப்பட்ட நாம் மீண்டும் விழாதபடி சாக்குகிறார்கள். அல்லேலூயா. இந்த கடைசி காலம் யாரை விழ வைக்கலாம், எவனை விழுங்கலாம் என்று பிசாசான வகை தேடி சுற்றி திரிகிறான். எத்தனை வருடம் விசுவாசியா இருந்தாலும் அவனுக்கு பாருங்க, அது ஒன்று கேள்வி கிடையாது. யாரையாலும் எப்படியாலும் வைக்கணும், விழ வைக்கணும். அதுதான் பிசாசுடைய ஒரு தந்திரம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் ஆவியானவர் அந்த காலையில் நமக்கு எச்சரிக்கிறார், நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எதில் விழுந்தார்கள்? இச்சையில விழுந்தார்கள், விக்கிரக ஆராதனையில விழுந்தார்கள். அதே அந்த வசனங்களை வாசிக்க முடியும். வேசித்தனத்தில் விழுந்தார்கள், கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து விழுந்தார்கள், முறுமுறுத்து விழுந்து போனார்கள். ஆமென். விக்கிரக ஆராதனை, இச்சை, வேசித்தனம், கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தல், முறுமுறுத்தல், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர்கள் விழுந்து போனார்கள். ஆகவேதான் ஆவியானவர் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எப்படி இருக்க கடவன், எச்சரிக்கையா இருக்க கடவன். அல்லேலூயா. நம்ம நிறுத்தி வச்சுட்டாரு. நம்ம என்ன செய்யணும்? ஒருபோதும் மறுபடியும் விழுந்து விடக்கூடாது. அல்லேலூயா. மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? விழுந்துடலாம். சரீர பிரகாரமாக விழக்கூடாது, ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, வாய் திறந்து. விழக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, விழுகை ரொம்ப ஆபத்தில் வந்து முடிஞ்சிடும். நாம் பாருங்க, ஒரு வளர்ந்த ஒரு நிலையில நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னும் பாருங்க, நம்ம ஆரம்ப நிலையிலேயே இருக்கக்கூடாது. இப்பதான் ரட்சிக்கப்பட்டு இப்பதான் 1 வருஷம் ஆகுது அப்படிங்கிறது போலயே இருக்கக்கூடாது. ஆண்டு அதைத்தான் எழுதுகிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து இந்த வாசித்து பாருங்கள். சீக்கிரம் வாசிக்கிறீங்களா? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
அவன் இருமாப்படைந்து விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் சீசர்களா இருக்கணும். என்ன சீசனா இருக்கக்கூடாது? நூதன சீசன்னா புது சீசன், புதிய சீசனாக. இப்பதாங்க நாங்க ரட்சிக்கப்பட்டு இப்பதான் 2 வருஷம் 3 வருஷம் அப்படிங்கிற நிலையிலேயே இருக்கக்கூடாது. வளர்ந்த அனுபவத்திற்கு நேராக நாம் கடந்து வர வேண்டும். ஆமா, நூதன புது சீசனா போல ஒரு புது மாணவனை போல இருக்கக்கூடாது. வளர்ந்த அனுபவத்தில் நாம் காணப்பட வேண்டும். ஏன்னா பிசாசின் கண்ணியில நாம் விழுந்து விடக்கூடாது. அல்லேலூயா. பிசாசு பாருங்க, கண்ணி வச்சுதான் படிப்பான். ஒரு வேடன் பறவைகளை பிடிக்கணும்னா என்ன செய்யறான்? கண்ணி வச்சுதான் பிடிக்கிறான். அதுபோல பிசாசு அப்படியே நல்ல கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு 2 கொம்பு வச்சு பல்லெல்லாம் நீண்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு என்ன செஞ்சிடும்? இந்த பிசாசு நமக்கு தெரிஞ்சிடும், விலகி ஓடிடலாம். ஆனா அப்படி வர்றதில்லை. அது கண்ணி வச்சு பிடிக்கிறான். அதான் பிசாசின் கண்ணியிலே நீங்க என்ன செய்து விடக்கூடாது? விழுந்து விடாதபடிக்கு ஒரு வளர்ந்த நிலையில் உள்ள ஒரு விசுவாசிகளா இருக்கும். அல்லேலூயா. அதான் நூதன சீசனாகிறாதே அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, சோத்திரம், இந்த புறம்பானவர்களால நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும் என்று அங்கே ஆவியார் எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். சோத்திரம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில், அதுக்கு அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நிந்தனையிலும் பிசாசன் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களாலே நற்சாட்சி பெற்றவனாயும் இருக்க வேண்டும். ஆமென். நற்சாட்சி ரொம்ப அவசியம். நம்மை குறித்து குடும்பத்தில் என்ன சாட்சி, வெளியில என்ன சாட்சி, வேலை பார்க்குற இடத்துல என்ன சாட்சி, இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஆமென். ஆமா. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எல்லாம் தப்பா சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, எல்லாரும் தப்பா சொல்லவே மாட்டாங்க. இப்ப நற்சாட்சி ரொம்ப அவசியம். புறம்பானவர்களாலே நற்சாட்சி பெற்றவர்களாயும் இருக்க வேண்டும். விழாதபடிக்கு, பிசாசின் வைத்த கண்ணியில் விழாதபடிக்கு இப்படிப்பட்ட சாட்சி அவசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பிசாசின் கண்ணியிலே விழாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் அவருடைய வசனத்தையும் நம்முடைய வாயில வைத்து பேச வேண்டும். ஆமென். ஆமா. ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். பிசாசின் வைத்திருக்கிற கண்ணியிலே அவனுடைய அந்த ஆக்கினியில விழுந்து போய்விடாமல் இருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உச்சரிக்கணும், தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். இந்த கண்பானவர்களே, ஸ்தோத்திரம். அப்படித்தான் நம்ம அவனை ஜெயிக்க முடியும். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், நம்ம எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக தீர்ப்பு செய்கிற விஷயங்களில், நியாயம் தீர்க்கிற விஷயத்துல எப்படி பரிசுத்தமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை வேதவசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். 3வது வசனம், தெளிவா சொல்றாரு. நீங்க எந்த அளவில் அளக்குறீங்களோ அதே அளவில் தான் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க மற்றவர்களை பார்த்து நீங்க குற்றவாளி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நாமும் என்ன செய்யப்படுகிறோம்? குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆகவேதான் ஆண்டு தெளிவா சொல்றார், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்க. இன்னைக்கு நமக்கு பாருங்க, தீர்ப்பு சொல்லுகிற அதிகாரத்தை நம்ம தேவனை கொடுக்கவே கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க? எல்லாமே பாருங்க ஜட்ஜா மாறிடுறாங்க.
ஜட்ஜு வந்து தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி இவங்களே என்ன பண்ணிடுறாங்க, தீர்ப்பு சொல்லிடுறாங்க. ஆமா, இன்னும் சில பேர் பாருங்க, எல்லாம் பாருங்க போலீஸா மாறிடுவாங்க. போலீஸும் தண்டனை கொடுக்க பாருங்க, இவங்களே என்ன பண்ணிடுவாங்க, கம்பெடுத்து அடி அடிச்சு ஒரு போஸ்ட் மரத்தில் கட்டி வச்சு என்னென்ன பாடுபடுத்தணுமோ படுத்திடுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அதிகாரம் தேவை நான் கொடுக்கல. யாரையும் குற்றவாளிகள் என்ன செய்யாத, தீர்க்காதேன்ற. நீ மற்றவர்களால் குற்றவாளிகள் தீர்க்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீ மற்றவர்களே குற்றவாளி என்று தீர்க்காதே. நீ எந்த அளவுனாலும் அளக்கணும், அந்த அளவு தான் உனக்கு அளக்கப்படும். ஏன் அப்படின்னா நீ உன் சகோதரன் கண் இருக்கிற வெறும் துரும்ப தான் நீ பார்த்துட்டே இருக்கிற. சின்ன சின்ன துரும்பு, சின்ன சின்ன பாவம், சின்ன சின்ன குறை, சின்ன சின்ன குற்றங்கள் நீ உன் கண்ணில் என்ன வச்சிருக்கிற? பெரிய உத்தரமே உனக்கு. உத்தரம்னா என்னது? பெரிய மரக்கட்டை. ஆமா, இந்த நாட்களில் யார் அந்த உத்தரத்தை வச்சு என்ன வீடு கட்டுறது இல்லை. அந்த நாட்கள்லாம் சென்ட்ரிங் அந்த சீலிங் போடணும் அப்படின்னா உத்தரங்களை வச்சு சின்ன சின்ன மரக்கட்டைகளை வச்சு தான் சீலிங் போடுவாங்க. ஏன்னா கண்பானவர்களே, உன் கண்ணில் அவ்வளோ பெரிய கட்டை இருக்குதுப்பா. நீ மற்றவங்க கண்ணில் இருக்கிற சின்ன சின்ன துரும்ப போய் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற. அதனால நீ என்ன செய்யாத, குற்றவாளி என்று யாரையும் தீர்க்காத. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரம் மற்றவர்களை நீ அற்பமா பார்க்காத. மற்றவங்களை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்பமா பார்க்கக்கூடாது. குற்றவாளின்னு தீர்க்கக்கூடாது, அற்பமா என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். You shall all stand before the judgment seat of Christ. கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நீங்கள் நான் நிற்கணும். அதனால ஒருவரையும் குற்றவாளின்னு சொல்லாதீங்க, அற்பமாவும் எண்ணாதிருங்க. அல்லேலூயா. ரோமர் 14:10 வாசிக்கிறோம். நானே வாசிக்கிறேன். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? உன் சகோதரனை அற்பமாக எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மற்றவங்களை பற்றி இன்னைக்கு பேசுறதும் எழுதுறதும் பார்த்தோம்னா அப்படியே போய்கொண்டே இருக்கும், பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளணும், மற்றவங்களை குறித்த கணக்கை ஆண்டவர் நம்மிடத்துல கேட்க மாட்டார். ஆமென். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க கணக்கை உங்ககிட்ட கேட்க மாட்டார். உங்க கணக்கை தான் நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல சொல்லணும். அவங்க இப்படி ஆண்டவரே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, உங்ககிட்ட அவங்களுடைய கணக்கை கேட்க மாட்டார். மற்றவங்களை குறித்து நம்ம கணக்கு கொடுக்க தேவையில்லை. ஸ்தோத்திரம். இந்த 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். யாரை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும் சொல்லுங்க, வாய்க்கிறது. தன்னை குறித்து, நம்ம குறித்து தான் கணக்கு ஒப்புவிக்கணும். ஆகவே ஸ்தோத்திரம். இப்படி இருக்க 11வது வசனம் சொல்கிறது, இனிமேல் ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடதலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவனவன் தன் கணக்கத்தை ஒப்புவிக்க வேண்டுமே தவிர, அதனால மற்றவங்களை குறித்து நம்ம நியாயத்திற்கு கொடுக்க ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. ஆமென். யாரையும் மறுப்பமாக என்னாதது, கர்த்தர் ஒருவர் தான் பாருங்க நியாயாதிபதி. ஆமென். அவர் சரியாய் தீர்ப்பு செய்வார். ஆகவே நீங்கள் அதற்கு முன்பாக ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். அது மாத்திரமே இயேசு சொல்கிறார், ஒருவரையும் அற்பமாக எண்ணாதீர்கள். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசுவே சொல்றார், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என் பரமபிதாவின் சமூகத்தை என்ன செய்கிறார்கள், எப்போதும் தரிசிக்கிறாங்க. ரொம்ப சின்னவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு யார் இருக்கா, தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஆமே, ஒவ்வொருவருக்கும் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எப்போதும் என் பரமபிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள். ஆகவே அந்த அற்பமா என்னாதீங்க. அல்லேலூயா. குற்றவாளிகள் என்றும் தீர்க்காதீர்கள், அற்பமாகவும் எண்ணாதீர்கள் சொல்றார். ஸ்தோத்திரம். அந்த கண்பாளர்களே, அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது,
நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டது. அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா? கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். We must all appear before the judgment seat of Christ. எல்லாம் அங்கே நிற்கணும். யாரும் தப்ப முடியாது. ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா எச்சரிப்போடு கூட வாழணும். நம்ம உலகத்தின் முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருகையில் அவருடைய காலம் ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அதனால நம்ம யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒருவேளை இதுவரைக்கும் அப்படி இருந்தாலும் இனிமேல் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் யாரையும் குற்றவாளி என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். யாரையும் அற்பமாக என்ன செய்ய மாட்டேன், என்ன மாட்டேன். எல்லாருக்கும் இருக்கும். இந்த கண்பானவர்களே ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக என்ன செய்ய முறையிடாதீர்கள். டு நாட் கிரம்பிள் அகெயின்ஸ்ட் ஒன் அனதர். அதாவது முறையிடாதீர்கள். ஆண்டவரே அவங்க இப்படி இருக்காங்க, இப்படி இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக முறையிடாதீர்கள். அடுத்து யாக்கோபு 5:8-9 சீக்கிரம் வாசிக்கிறீங்களா? யாக்கோபு 5. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து நீடிய ஒன்பதாவது சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். நியாயாதிபதினா யாரு? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. நியாயாதிபதி அதான் ஜட்ஜு. ஆமென். ஆமா, முதல் முறையா ரட்சகரா வந்தாரு, ரட்சிக்கிறவராய் வந்தார். ஆனா 2வது முறை அவர் எப்படிதான் வருவாரு? ஜட்ஜு, நியாயாதிபதி. அவர் எங்க நிற்கிறார்? இப்போ வாசப்படியில் இருக்கிறார். ஆமென். நியாயாதிபதி எங்க நிற்கிறார்? வாசப்படியில் நிற்கிறார். ஆகவே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமா என்ன செய்யாதீர்கள், முறையிடாதீர்கள். Do not grumble against one another. முறையிடாதீங்க. நியாயாதிபதி வாசப்படி இருக்கிறார். கண்பானவர்களே, அப்ப எல்லாவற்றையும் நம்ம பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தமாக வாழ்வதில் அநேக காரியங்கள் உண்டு. இதுல இப்போ நாம் தீர்ப்பு செய்கிற விஷயத்துல நம்ம எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். குற்றவாளிகள் தீர்த்து விடக்கூடாது, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடக்கூடாது, யாரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது சொல்லிதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைக்கப்பட்டதை பார்க்கிறோம். கண்பானவர்களே, ஏன்